செவ்வாய்க்கிழமை காலை வேலை செவ்வாய் ஓரையில வெற்றிலை தீபம் போட்டுடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் 4:30 மணிக்கு எந்திரிச்சாச்சு. என்னோட டைம் பீஸில் 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சிருக்கேன். அதனால் 4:45 காட்டுது. பிரசாதமாக சக்கரை பொங்கல் பண்ணலான்ட்டு அரிசி பருப்பி ஊற வச்சுட்டு வீட்டை கூட்டிட்டு வாசலை கழுவி மஞ்சள் குங்குமம் தடவி ஒரு கோலம் போட்டு வீட்டை தொடச்சி விட்டேன். கல்பனாவும் என் கூடவே எந்திரிச்சு சாமிக்கு பூக்களெல்லாம் வச்சு வெற்றிலை தீபத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் இங்கே பிரசாதமும் ரெடி பண்ணி வச்சுட்டு சரி நான் போய் புடவை கட்டிட்டு வரதுக்குள்ள கல்பனா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி செவ்வாய் ஓரை 6 to 7, மதியம் 1 to 2, நைட் 8 to 9 3 வேலை இருக்குப்பா. அந்த வேலையில் வெற்றிலை தீபம் போடுங்க, கேட்ட வரங்களை அள்ளி கொடுப்பாரு. கரெக்டாக 6:30 மணிக்கெலாம் டான்னு விளக்கு ஏற்றியாச்சு. நான் முருகர்கிட்ட ஒரு சில கோரிக்கைகள் வச்சிருக்கேன். அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பாருன்ற நம்பிக்கையோடு அடுத்தடுத்து வேலைகளை செய்ய போயிட்டேன். இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் தேங்காய் சட்னியும் பண்ணலாம், அதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். லஞ்ச் பாக்ஸுக்கு பீட்ரூட் பட்டாணி போட்ட சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் பண்ணலாம், அதையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே பக்காவாக டைமுக்கு ரெடி பண்ணி கல்பனாட்ட கொடுத்தாச்சு. கல்பனாவும் சாப்பிட போயிட்டா. நான் இந்த மாதிரி தான் வேலையை ஆரம்பிச்சப்பா. அதே மாதிரி ஈவினிங் பஞ்சமி பூஜை இருக்குது, எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, பாய்ங்க.